ஸோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷன் தான். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தென் ஆர்த்தோகனல் கர்வ்லினியர் கோஆர்டினேட்ஸ் அதில் 2 டைப்ஸ் சொல்லியிருந்தேன், ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் அண்ட் சிலிண்டரிக் கோஆர்டினேட்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் ஷுட் பி a then spherical polar coordinates. ஓகே, ஸோ நண்பர்களே, இந்த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ப்ரீவியஸாக அந்த வீடியோ பார்த்தா தான் இது புரியும். ஏன்னா அதில் தான் நான் சொல்லியிருக்கேன், ஆர்த்தோகனல் கர்வ்லினியர் கோஆர்டினேட் 2 டைப்ஸ், ஒன் இஸ் ஸ்பெரிக்கல் அண்ட் அனதர் ஒன் இஸ் சிலிண்ட்ரிக்கல். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். தென் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்னால் என்னான்னு சொல்லிவிட்டு, சிலிண்ட்ரிக் கோஆர்டினேட்ஸ்னால் என்னான்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தான் ஆர்த்தோகனல் கர்வ்லினியரை வந்து எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதில் நம்ம கிராடியன்ட்னா என்ன, டைவர்ஜென்ட்னா என்ன, கர்ல்னா என்னன்னு பார்த்துருப்போம். அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்போம், வாட் ஆர் ஆல் த ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர் theta then pi. So this is the spherical polar coordinates r theta pi. So sometimes 1 marks la கேட்கலாம், from the following to find spherical polar coordinates நிறைய கொடுத்துருவாங்க, r theta pi then r theta r அப்படி கொடுத்துட்டு we have to choose r theta pi is the spherical polar coordinates. ஓகே, அப்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் how to, so this r theta pi, the transformation between the Cartesian coordinates or rectangular coordinates. அப்போ x y z. ஓகே, அப்போ x y zன்றது என்னது, that is rectangular coordinates or Cartesian coordinate. லாஸ்ட் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். அப்போது xல எப்படி எழுதலாம், then r sin theta then cos pi. ஓகே, r theta pi with respect to x coordinate, then r sin theta then sin pi with respect to y coordinate, then z la then r cos theta. Okay, அப்போ we have to know the value, r க்கு என்ன, then theta க்கு என்ன, pi. So r can be write it as then root of, இதெல்லாம் most important, x square plus y square plus z square. அப்போ theta ஓட value that should be then cos inverse of z by r, then pi oda value that should be then tan inverse of y by n. So these three will be a constant. Okay, so definitely இது மாதிரி question கேட்பாங்க. Okay, so next already previous classல நான் சொல்லியிருப்பேன். So first which is represented as a concentric sphere at origin O, then theta it should be a right circle cone along z axis. This is the half plane through z axis. Okay, next from the previous classes la நான் சொல்லியிருப்பேன், அப்போ q1 q2 then q3 which is equal to, what is the value, then h1 h2 then h3. What is the value of h1 h2, அப்போ we have to take q1 is equal to first r, then q2 value theta, then q3 value that should be a pi. Then we have to take h1 h2 h3 for spherical polar coordinates value, then 1 r then r sin theta. So இப்போ நம்மளுக்கு q1 q2 q3 தெரிஞ்சிச்சு, h1 h2 h3 வேல்யூ தெரிஞ்சிச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம ஆர்த்தோகனல் கர்வ்லினியர் கோஆர்டினேட்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பேசிக் ஃபார்முலாவில் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் we have to get gradient, divergent then curl. இது மாதிரி அப்ளை பண்ணி கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்போது வாட் இஸ் த ஆர்த்தோகனல் கர்வ்லினியரில் எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் போடுறேன். ஸோ பேசிக் ஃப்ரம் ஆர்த்தோகனல் கர்வ்லினியர், from orthogonal curvilinear coordinates la gradient. So this is the basic formula, இதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, gradient எப்படி எழுதலாம்னா, then gradient pi is equal to then 1 by h1 then dou psi by then dou q1 u1 plus 1 by h2 then dou psi by dou q2 u2 plus then 1 by h3
then dou psi by dou q3 into u3. So this is the basic formula for gradient with respect to orthogonal curvilinear coordinates. இப்போ h1 h2 h3 அப்ப h1 h2 h3 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க q1 q2 then q3 நம்மளுக்கு q1 q2 q3 வேல்யூ தெரியும். ஸோ இதை அப்படியே எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ இங்கே u1 u2 u3ன்றது என்னது? u1ன்றது r, then u2ன்றது with respect to theta, then q3 with respect to theta. அப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் ஈக்குவேஷன் ஃப்ரம் ஆர்த்தோகனல் கர்வ்லினியர் கோஆர்டினேட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ இதை வச்சு தான் we have to write polar spherical polar coordinates for gradient. அப்போ gradient பை எப்படி எழுதலாம்? ஸோ அப்போ 1 by h1 வேல்யூன்னா h1 வேல்யூ ஒன்று தான். அப்போ என்ன வரும்? that should be m, then dou by dou r, that should be a u1 either with respect to r, that should be a then ur, plus then h2 value r, appo 1 by r, then dou by q2 value theta, appo dou theta u theta, plus h3 value r sin theta, 1 by r sin theta, then dou by q3 value, that should be a dou pi then u pi. Okay, so this is the gradient equation for spherical polar coordinates. So இதே மாதிரி தான் divergent, curl, then laplacian equation. So இதுக்கு எல்லாமே நீங்கள் previous video அது பார்த்துருந்தா தான் இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு divergent பார்க்கலாம். So next divergent எப்படி எழுதலாம்? From orthogonal, that should be a then del dot v is equal to 1 by h1 h2 then h3 then dou by dou q1. அப்போ இங்கே h ஓட வேல்யூ எடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் என்ன வேல்யூ? h1 போயிட்டா then h2 h3 then v1 plus then dou by dou q2. அப்போ இங்கே h2 போயிடுச்சுன்னா அப்போ என்ன வரும்? h3 h1 then v2 plus then dou by dou q3 then remaining இங்கே 3 இருக்கு. அப்போ h3 போயிடுச்சுன்னா h1 h2 then v3. So this is the basic formula for orthogonal curvilinear. இதை வச்சு தான் we have to derive for spherical polar coordinates. இங்கே என்னது நம்மளுக்கு h1 h2 h3 வேல்யூ தெரியும், then q1 q2 q வேல்யூ தெரியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதில் அப்ளை பண்ணி ஃபைனலாக என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன். பட் இதே மாதிரி தான் முன்ன நம்ம எப்படி போட்டோமோ அதேமாரி இங்கே h1 h2 h3 வேல்யூ போட்டிங்கன்னா அப்போ என்ன வரும்? 1 by r square sin theta வரும். தென் dou by q ஓட வேல்யூ பை, தென் h2 h3 வேல்யூ நீங்கள் போட்டிங்கன்னா ஃபைனலாக we have to get then del dot v is equal to then dou by dou r, அங்கே வந்து u1 u2 u3 வரும். அப்போ இங்கே v1 with respect to r, v2 respect theta, then v3 pi. அப்போது ஃபைனலாக then vr plus 1 by r then dou by dou theta v theta plus 1 by what is the value for h q3? So after that எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 by r sin theta then dou into dou pi into v pi. Okay, so this is the final equation. So இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் h1 h2 h3 வேல்யூவும் q1 q2 q3 போட்டுட்டு ஜஸ்ட் உள்ள சப்ஸ்டிட் பண்ணினா we have to get
this one. Okay, next we move on to the curl. Okay, so next curl எப்படி எழுதலாம்? That should be then del cross b is equal to எப்படி எழுதலாம்? 1 by h1 h2 h3 back matrix, then h1 l1, then h2 h1 u1, then h2 u2, then h3 u3, then dou by dou q1, then dou by dou q2, then dou by dou q3, then h1 v1, then h2 v2, then h3 v3. Okay, so this is the general formula for orthogonal curvilinear coordinate. So idile enna pandreenga h1 h2 h3 value just we know the value, then q1 q2 q3 we know that. u1 க்கு என்ன பண்ணனும் r u2 theta, then u3 pi, v1 r v2 theta v3 pi. so இதெல்லாம் நீங்க அதே மாதிரி எடுத்து just solve பண்ணா finally we get the answer which is equal to 1 by r sin theta, then dou by dou theta, then sin theta v pi minus then dou v theta by dou pi with respect to ur, then plus 1 by r 1 by sin theta, then dou vr by dou pi minus then dou r v pi by then dou r, that is u theta, then plus 1 by r then dou by dou r, then r v theta minus dou vr by dou theta which is equal to then u pi. Okay, this is for curl. So next Laplacian equation. So next Laplacian equation எப்படி எழுதலாம்? So last class லே நம்ம பார்த்திருக்கோம் Laplacian for orthogonal curvilinear coordinate, that should be then del square psi which is equal to then 1 by h1 h2 then h3, that should be then dou by dou q1 h2 then h3 divide h1 then dou psi by dou q1 plus then dou by dou q2 then h3 h1 divide h2 then dou psi by dou q2 plus then dou into dou q3 then h1 h2 divide h3 then dou psi by dou q3. so இப்போ எல்லாமே நமக்கு தெரியும் h1 h2 h3 q1 எல்லா வேல்யூம் நமக்கு தெரியும். so just இதெல்லாம் substitute பண்ணா we have to get the Laplacian equation, that is there should be then del square psi which is equal to then dou square psi by then dou r square plus 1 by r square then dou square psi by
then dou theta square plus then dou square psi by, so we have to make some mistake. So then del square psi, then finally we have to apply பண்ணனா h1 h2 எல்லாமே நம்ம இதில் substitute பண்ணா finally we get 1 by r square then dou by dou r then r square then dou psi by dou r plus 1 by r sin theta then dou by dou theta then sin theta then dou psi by dou theta plus 1 by r square then sin square theta then dou square psi by dou pi square. So this is the Laplacian equation for spherical polar coordinates. So நண்பர்கள் டெஃபினட்டாக ஒரு கொஷின் இதிலேருந்து வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு தட் we have to complete 50% of mathematical physics 1. ஸோ நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் நோட் வச்சு எடுத்து ஹிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இட் ஷுட் பி யூஸ்ஃபுல். ஸோ நம்ம நடத்துறது நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்ததுனால டெஃபினட்டாக நீங்கள் வரக்கூடிய PGTRB எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு 90% அதுக்கு நான் உத்தரவாதம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.